வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். இந்த வாரம் வந்து நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸாக வந்திருக்கு. அண்ட் பெரிய பெரிய அப்டேட்ஸும் கூட. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் வித் ஓஷன்ஸ். யாராவது ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஷன்ஸோட ப்ரீக்வல் ஸ்டோரி லைனை வந்து எடுக்க போகிறாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே ஓஷன்ஸில் வந்து 3 பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த 3 பார்ட்ஸுக்கான ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக தான் வந்து இந்த கதையை வந்து ரெடி பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து மெயின் லீடாக வந்து நம்ம பிராட்லி கூப்பர், அதாவது நம்ம ஹேங்கோவர் ஹீரோங்க, அவங்களும் வந்து அண்ட் வந்து மார்கட் ராபியும் வந்து நடிக்கிறாங்க. அந்த ஹார்லி குயினாக வந்து ப்ளே பண்ணவங்க. இவங்க 2 பேர் தான் வந்து இப்போதைக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் வந்து டேவிட் லீச், அதாவது அந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு படமும் வந்து அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் ஓஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த ப்ரீக்வலுமே. அண்ட் பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்டிங்குமே உள்ளார இருக்காங்க. ஸோ நல்லபடியாக வந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிஸ்னி கிட்டேருந்து ஒரு புது அப்டேட் வந்து வந்திருக்கு. அவனுங்க வந்து நிறுத்தவே மாட்டானுங்க போல் அடி வாங்கிறத. இப்போ புதுசாக பழைய குப்பையை கிளறி டேங்கிள்டு அந்த மூவியோட லைவ் ஆக்ஷனை வந்து எடுக்கிறாங்க. இந்த தாட்டியாவது நல்லா எடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா ஸ்கார்லட் ஜோஹான்சனை போய் மாம் ரோலில் வந்து போட்டிருக்காங்க. விச் இஸ் ஓகேஷான கேஸ்டிங் தான், நான் வந்து பெருசாக சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அந்த படத்தில் வந்து பிளாக் ஹேராக இருந்திருக்கும், இவங்களுக்கு வந்து பிளாண்டாக இருக்குது. ஆல்ரெடி வந்து டிஸ்னி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் எடுத்ததில் பயங்கரமாக அடி வாங்கினதை தொட்டு இந்த சீரீஸ்லேயும் வந்து பயங்கரமாக அடி வாங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்களோட ரெப்புடேஷன் இதனால் பேடாக ஆகுது அப்படின்றது தான் ஒரு மெயின் ரீசன். ஏன்னா இப்போ லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படின்ற ஒரு மூவி வந்து கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருங்க. 1 பில்லியன் வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விச் இஸ் ஓகே. ஏன்னா சில்ட்ரன்ஸ்லாம் போய் பார்க்குற படம் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதனால் வந்து அது கண்டிப்பாக 1 பில்லியன் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பர் ஒர்த்தான மூவி தான். அண்ட் அதே மாதிரியே இந்த படமும் வந்து அந்த அளவுக்கு இருந்தால் விச் இஸ் ஃபார் மோர் பெட்டர், நல்லா தான் இருக்கும். அண்ட் வந்து நல்லா தான் இருக்கணும்னு நானும் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து WB சைட்லேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. வேறு எதுவும் இல்லைங்க, மைண்ட் கிராஃப்டோட சீக்வல் தான். ஆக்சுவலாக மைண்ட் கிராஃப்ட் அவங்க நினச்சதை விட 10x டைம்ஸ் பயங்கரமாகவே போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எய்ம் பண்ணது சும்மா ஒரு 400-500 மில்லியன் தான். பட் ஆனால் அது 1 பில்லியன் கிட்ட, 952 மில்லியன் கிட்ட கலெக்ஷன் மட்டுமே எடுத்திருக்கு. ஸோ சும்மாவே ஆடுன்னு ஆடுவானுங்க. அந்த ஆடிக்கினே இருப்பேன்ட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட WBக்கு வந்து பர்ஃபெக்டாக பொருந்தும். ஏன்னா வந்து அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து பயங்கரமாகவே இந்த வருஷம் வந்து இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சின்னர்ஸ் வந்து பயங்கரமாக போணுச்சு. அண்ட் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனும் சூப்பராகவே பண்ணியிருந்துச்சு. அண்ட் வந்து அதுக்கடுத்து இப்போ வெப்பன்ஸுமே வந்து செம்மையாக வந்து தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் ஹாரர்னே நிறைய இடங்களில் வந்து அதை பற்றி பேசப்படுது. அண்டு இதை தொடர்ந்து வந்து மைண்ட் கிராஃப்ட் 2வும் வந்து 2027 வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்டு பழைய கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்துலையும் வந்து ரிட்டர்ன் ஆகிறது தான் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மைண்ட் கிராஃப்ட் அப்டேட்டை பற்றி? உங்களுக்கு வந்து பார்ட் 2 சீக்வல்ஸ் எல்லாம் வந்து பிடிக்குமா? அண்ட் வந்து இதில் செகண்ட் சீக்வல் வந்து எடுக்கணுமா அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இனி பார்பிக்கு வந்து சீக்வல் விடாமல் இருக்கானுங்களே, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் மார்கட் ராபி அண்ட் வந்து ரைன் காஸ்லிங் 2 பேருமே பெரிய ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அவங்களோட அந்த டைம் அண்ட் டேட் படி தான் வந்து இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இனி பார்பிக்கு வந்து எதுவும் சீக்வல் எடுக்காமல் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து இனி ஒரு பெரிய அப்டேட்டுமே வந்திருக்கு காஞ்சூரிங் யூனிவர்ஸ் சைட்லேருந்து. காஞ்சூரிங்கோட யூனிவர்ஸை விடவே மாட்டாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி கர்ஸ் ஆஃப் லா லோரானா, இந்த படம் வந்து காஞ்சூரிங் யூனிவர்ஸில் வந்ததுக்கான ஒரு அடையாளமே வந்து இல்லாத மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அதனோட சீக்வல் வந்து இந்த 30 எடுக்கிறாங்க. அண்டு நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடலை, பேக்லாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறீங்க. பட் ஆனால் அது ப்ராஃபிட் ஜோனில் தான் வந்து போணுச்சு. ஏன்னா காஞ்சூரிங் யூனிவர்ஸ்ன்ற ஒரு டைட்டிலே போதும் அந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்கு போகிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமும் வந்து இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இந்த சீக்வலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா அந்த லாலோரானா அந்த படமே வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து பெருசாக பிடிக்கல. அண்ட் வந்து எனக்குமே பெருசாக கனெக்ட் ஆகலை. பட் ஆனால் ஒரு டீசெண்டான மூவி தான், எடுத்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் பழைய டேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகலைங்க, புது டேரக்டரை தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் தான் இப்போ வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்காரு ஒரு பெரிய ஃபிலிமுக்கு. ஸோ விச் இஸ் கிரேட். நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு நிறையவே வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அப்ரிஷியேட்டபிள் தான். படம் வந்து நல்லா வந்தால் உண்மையாலுமே நானும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் அதை தொடர்ந்து மெர்சி அப்படின்ற ஒரு கிறிஸ் பிராட்டோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது.
ஜான்வரி 26 நம்ம தளபதி கூட வந்து போட்டி போடுறாரு நம்ம கிறிஸ் பிராட். அண்டு இந்த படத்தோட பேசிக் கோர் கான்செப்ட் என்னென்னா ஏஐ இன்டெலிஜென்ஸை வச்சு தாங்க. நம்ம ஹீரோவான கிறிஸ் பிராட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கொலை பண்ணிடுறாரு. அண்ட் வந்து அவர் கொலை பண்ணாரா அவருக்கே வந்து அது தெரியாமல் இருக்குது. அண்டு அவர் தான் கொலை பண்ணாரா இல்லை வேறு ஒருத்தவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படின்றத ஒரு ஏஐ மூலயமா வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா. மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஏஐ டு ஹியூமன் அந்த ஒரு கான்வர்சேஷனல் ஒரு ஓரியன்டாக தான் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே மூவ் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து இந்த கான்வர்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சிங்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அதே ஸ்டைல் ஆஃப் ஜானர் தான் இந்த படத்துக்கும் வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆனுது. அண்ட் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா, எத்தனை பேருக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். படத்தோட பேர் மெர்சி. அண்ட் இதை தொடர்ந்து ஒரு பெரிய அப்டேட் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, ஃபாஸ்ட் 11 வந்து கேன்சல் ஆக போகுது அப்படின்றது தான். பிகாஸ் ஆஃப் அவங்களோட அந்த பட்ஜெட் அலோகேஷன் வந்து சரியாக இல்லை. அண்ட் வந்து பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட் வந்து வராங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு பட்ஜெட்டுமே வந்து அதிகமாக தான் தேவைப்படும். பிகாஸ் ஆஃப் 400 மில்லியன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் யூனிவர்சல் வந்து ஃபாஸ்ட் எக்ஸே வந்து பயங்கரமாக போல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த சாகாவே வந்து அந்தளவுக்கு பெருசாக ஹைப் இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து அதனோட ஹாஃப் த பட்ஜெட் தான் கொடுக்க முடியும், 200 மில்லியன் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற யூனிவர்சல் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 200 மில்லியனில் முடிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டார் கேஸ்டிங்க்கே 200 மில்லியன் பத்தாதே, படம் அப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ பெட்டர் ஃபாஸ்ட் 11 வந்து கொலை பண்ணாமல் அதை அப்படியே வந்து விட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை விட்டால் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அண்ட் இதுவே ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்டெக்ஸ் பெருசாகவே போலங்க. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது படத்தில். ரொம்ப லாகியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து போட்டு திணிச்ச மாதிரி, டே எத்தனை தாட்டிடா இதை சொல்லுவீங்க, குடும்பம்னு குடும்பத்தை பற்றி ஏன்டா கொலை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளார பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்த பார்ட்டில் வந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த பார்ட்டே வந்து எதிர்பார்க்க முடியாது போல் ஃபாஸ்ட் 11. அண்ட் அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அண்ட் இவ்வளோ தான் கைஸ், பெரிய மேஜர் அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த வாரம். அண்ட் யா கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். நான் வந்து எதனா மிஸ் பண்ணியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you on the next one. Until then, this is Hats Off signing off. Take care, cheers, bye.